அடுத்த கட்டம்ன்றது இது எப்படி இப்ப பெருமாள் மணி இதுக்குள்ள நிறைய கிரே ஏரியா இருக்கு, அதிலிருந்து நீங்க பாருங்க அப்படின்றதும், தாவேகாவை வச்சு கேரளாவில் ஒரு கணக்கு இருக்கு, ஒரு புதிய சக்தி இருக்கு, தாவேகா மீது தான் கிட்டத்தட்ட காங்கிரஸ் அது மீது தான் பயணத்தை மேற்கொள்ளணுன்ற அளவுக்கு பாண்டிச்சேரியிலும் அவங்களுக்கு பலன் இருக்கு. அப்படி இருக்கா சார்? நம்பர் 1 என்னன்னா காங்கிரஸ் ஏற்கனவே ப்ராப்ளத்தில் இருக்கு, பீகாரில் கடுமையான அடி வாங்கியிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு 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 கம்ஃபர்டபுளான ஒரு வெற்றி தேவையாக இருக்குது. ஆக்சுவலாக அது எங்கே அஷ்யூர்டாக இருக்குன்னு அது பார்க்கும்போது 3 தேர்தலாக வெற்றி பெற்ற திமுக கூட்டணி ஒரு ஐடியலாக இருக்குதுக்கு ஆக்சுவலாக. அப்போது அது ஏன் போகணுன்ற ஒரு கேள்வியை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது விஜய்க்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு நமக்கு தெரியாது. விஜய்க்கு எப்படியெல்லாம் ஓட்டு வரும்னு நானே பல தடவை இங்கே பேசியிருக்கேன். என்னென்ன வழிகளில் ஓட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் அது வருமா இல்லையான்னு நமக்கு நிச்சயமாக தெரியாது. அப்போ தமிழ்நாட்டிலே அவருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியாத போது பாண்டிச்சேரியிலையும் கேரளாலையும் அவருக்கு ஓட் பேங்க் இருக்குன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? நம்ம தமிழ்நாட்டிலே நம்மளால் கணிக்க முடியல, கேரளாவில் ஓட் பேங்க் இருக்குன்னு எப்படி கணிக்க முடியும்? அது சில பேர் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற சில பேர் என்ன நினைக்கிறாங்க, அந்த கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்கல்ல, ஃபிஷர்மேன் கிறிஸ்டியன்ஸ், அவங்க விஜய்க்கு போடுவாங்க, எல்லாம் ஜோசப் விஜய் பண்ணுற வேலை தான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால் அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஆக்சுவலாக காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணிக்கு மைனாரிட்டி கொஞ்சம் ஃபேவரபுளாக இருப்பாங்க. ஏன்னா ஆல் இண்டியா லெவலில் மைனாரிட்டியோட வெல்ஃபேரை பார்க்கறதுல முக்கியமான பங்கு காங்கிரஸுக்கு இருக்கிறதுனால அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் அடிப்படையான விஷயம். ஸோ இந்த சூழலில் விஜய்க்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியாத லெவலில் ராகுல் காந்தி டெலிஃபோனில் பேசினார்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு மட்டுமே நம்ம அதை கோட்டையை கட்ட முடியாது. ஆக்சுவலாக அந்த ஸ்டோரியை டெவலப் பண்ண முடியாது. கீழே அவ்வளவு கீழே கிரிப் அவ்வளோ இல்லை. ஏன்னா ராகுல் காந்தி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் சார் ஆல் இண்டியா லெவலில். அவர் வெளிநாட்டிலேருந்து வரவங்க உட்பட எல்லாருமே நிறைய பேர் சந்திக்கிறாங்க. இந்தியாவில் எது நடந்தாலுமே அவர் ஒரு அனுதாப செய்தியோ சந்தோஷ செய்தியோ பிறந்தநாள் வாழ்த்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. 41 பேர் இறந்து போனது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அவர் என்கொயரி பண்ணுறதுல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. அதனால் அவர் திமுகவை கடுமையாக எதிர்க்கிற ஒருத்தட்ட பேசினார் அப்படின்னா 2009 இதே ராகுல் காந்தியை போய் பார்த்தவர் தான் யார், விஜய். அப்போ விஜய் அங்கே போய் சேர்றதுக்கான இதெல்லாம் முயற்சியெல்லாம் எடுத்தார். ஜோதிமணி சொன்னாங்களே ரொம்ப சேர்றதுக்கான முடிவு எடுத்தார். அப்புறம் 2014 மோடியை பார்த்தார். மோடியை பார்த்து அங்கேயும் பேசிட்டு வந்தார். ஸோ அவருடைய பேக்ரவுண்ட், விஜயோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அவரே பல குழப்பத்தில் இருந்திருக்காரு. அதனால ஏதோ தெரிஞ்சவர் நம்மளால விசாரிச்சிருப்பாரே தவிர அதையே நம்ம அடிப்படையாக வச்சுக்க முடியாது. இப்போ இந்த கூட்டணி குறித்து நீங்க எப்படி அனுமானிக்கிறீங்க? இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்ன்றது, இல்ல இதே கூட்டணியோடு தான் பயணிப்பாங்களா? எப்படி பாக்குறீங்க? இதுல திமுகவோட அப்ரோச் எப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்க. இப்போ இந்த கேரளா பற்றி சொல்கிறாங்க இல்லையா, அந்த கேரளாவில் விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க, ஓரளவுக்கு ஒரு கணிசமான ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். அப்படி நிறைய பண்ணீங்க. கார்த்திக்கு கூட ஆந்திராவில் ரசிகர்கள்லாம் இருக்காங்க. அது வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிறது நீங்கள் பிரியன் சார் சொன்னது மாதிரி தமிழ்நாட்டிலேயே அவருக்கு எவ்வளோ வாக்குகள் கிடைக்கும்னு நம்மளால் பண்ண முடியல. இன்னொன்று நீங்கள் விஜய்ங்கிற ஒரு தனிப்பட்ட நபருக்கு மேலே இருக்கக்கூடிய அபிமானம் தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சிக்கான ஓட்டா எப்படி மாறும்? இப்போ தாவேகாங்கிற ஒரு கட்சியோட இயல்பு என்ன? அவங்க 5 கொள்கை தலைவர்னு வச்சுருக்காங்க. கேரளாவில் அந்த 5 கொள்கை, இப்போ பெரியார் வைக்கத்தில் போய் போராடினாரு, அம்பேத்கர் இந்தியா முழுக்க இருக்காரு. மற்ற யாருக்கும் கேரளாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் என்ன பாலிடிக்ஸ் பேசுவார்? சரி, இப்போ இவர் காங்கிரஸ் கூட்டணி கேரளாவில் போறான்னு வச்சுக்கலாம். முதல்ல அவர் தமிழ்நாட்டுக்கே பிரச்சாரத்துக்கு வருவாரான்னு தெரியாது. கேரளாவில் போய் பிரச்சாரம் பண்ணுவார்னா யார்? பினராயி விஜய் எடுத்து பிரச்சாரம் பண்ணுவாரா? இங்கே திமுக தான் பிரச்சாரம் பண்ண, பிஜேபி பிரச்சாரம் பண்ற, பிஜேபி பெருசா பேசுறது இல்லையா? அதனால இந்த கேரளாவில் விஜய் கை கொடுப்பாருங்கிறது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட மதிப்பீடு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. ரெண்டாவது விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப பிரவீன் சக்கரவர்த்திங்கிறவர் ஒரு அதிருப்தி உள்ளவர். காங்கிரஸ் கட்சியில எப்போதுமே காந்தி காலத்துல இருந்தே இந்த மாதிரியான 2 குரல்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். மூப்பனார் ஒரு பக்கம் இருப்பார், வாழப்பாடி ராமூர்த்தி இருப்பாரு. கூட்டணியில் இருக்கிறப்ப காமராஜர் ஆட்சி அமைப்பும் தனித்த ஆட்சி அமைப்பும் சொல்லுவாங்க. ஆனா குறைந்தபட்சம் மூப்பனார் வாழப்பாடி ராமூர்த்தி யாருன்னா மக்களுக்கு தெரியும், அவங்களுக்கு சில ஆதரவாளர்கள் இருப்பாங்க. பிரவீன் சக்கரவர்த்திக்கு அப்படியான ஒரு பெரிய வழங்குறது இல்ல. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சேன். இன்னொன்னு, நீங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை இந்திய அளவில் தன்னுடைய அணுகுமுறையை மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கு. நீங்க பழைய காலத்திலே போக முடியாது. இன்னைக்கு பிஜேபியை காங்கிரஸ் வெற்றி கொள்ள முடியாதுக்கு மிக முக்கியமான காரணம்னா வெறுமனே எலெக்ஷன் களத்தில் மட்டுமே அவங்க சந்திக்கிறது. ஐடியாலஜிக்கல் கடத்துல காங்கிரஸ் கிட்டத்தட்ட காங்கிரஸ்லயுமே அந்த பிஜேபி மென்டாலிட்டி உடையவங்க நிறைய பேர் இருக்காங்கிறப்பதான் ராகுல் காந்தி இன்னைக்கு திமுக பேசுற பல விஷயங்களை பேசுறாரு. ஓபிசி பாலிடிக்ஸ் பேசுறாரு, மாநில உரிமைகள் பத்தி பேசுறாரு. இதுக்கும் விஜய்க்கு எங்கேயாவது நீங்க ஒரு கட்டத்துல முடிச்சு போட முடியுமா? பெருமாள் மணி, அப்போ நீங்க ஒன்னு யூகிக்கிறீங்கல்ல, இதனோட அடுத்த கட்டம்னா என்னன்னு சொல்லுவீங்க? என்ன நடக்கும்னு சொல்றீங்க சார்? ஆர்ஜேடியை காங்கிரஸ் பீகார்ல எப்படி நடத்துச்சுன்னு தெரியும் சார். அவருக்கு ஒரு இளம் பையன் சார், 30-36 வயசுல போய் முதலமைச்சர் கேண்டிடேட்டா நின்னாரு சார். தேர்தல் எப்ப தெரியுமா சார் கூட்டணி எல்லாம் முடிவு பண்ணாங்க? முதல் கட்டத்தில் வேட்பாளர்கள் வாபஸ் வாங்குறதுக்கான தேதி முடிஞ்ச பிறகு வாங்கினாங்க. 9 தொகுதியில ஃப்ரெண்ட்லி போயிட்டுனாங்க சார். பீகாரை நீங்க பார்க்க மாட்டாங்க சார், திமுக தலைமை பார்க்கும் சார். பீகார்ல என்ன நடக்குது,
காங்கிரஸ் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்துது? ஆம் ஆத்மி எப்படி சார் நடத்துனாங்க? இப்ப என்ன நடக்கும்னு சொல்ல வரீங்க சார்? நீங்க நாம குறிப்பிடுகிற ஐயா பி சிதம்பரத்தினுடைய அந்த அறிவிப்பு, அந்த ட்வீட்டே கடைசி என்ன சொல்லுது? அவ்வப்போது அரசல் புரசலாக வருகிற ஊகங்களுக்கு இந்த அறிவிப்பு ஒரு முடிவு கட்டும் அப்படின்னு நான் நம்புறேன்னு சொல்றாரு. அப்ப என்னன்னா சம்திங் இஸ் தேர், சம்திங் இஸ் குக்கிங். நான் என்ன கேட்கிறேன், எதுவுமே இல்லாமலா நீங்க வந்து ஐவர் குழுவை இவ்வளவு சீக்கிரம் போடுறீங்க? எதுவுமே இல்லாமலா நீங்களா போய் திமுக கூட்டணி பேசுறீங்க? திமுக உங்களை கூப்பிடுச்சா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு? நீங்களா போய் ஏன் பேசுறீங்க? அப்ப அரவிந்தன் அவர்கள் கேட்ட அப்ப உங்க மனசுல ஏதோ இருக்குல்ல? இல்ல சார், ஐவர் குழுல முதல்லயே சொன்ன ஏன் வந்து இல்ல சார், அது ஐவர் குழுவை இந்த மாதிரி யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் போடுறாங்க. இன்னொன்னு அரவிந்தன் அவர்கள் கேட்ட மாதிரி அவங்க நேரா திமுகவை தான் போய் பாக்குறாங்க. அப்படி சந்தேகம்லாம் இருந்தா திமுக எதுக்காக சார்? திமுக கூட்டணியில அவங்க இருக்கிறதுனால அவங்க திமுக போய் பாக்குறாங்க. திமுக கூட்டணியில நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி நடந்தது? இதுவரை சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் எல்லாத்துக்குமே என்ன நடந்தது? திமுக தானே சார் முதல்ல குழு போடும். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? காங்கிரஸ் வெளியேற வாய்ப்பு சார். காங்கிரஸ் போயிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க, திமுக தலைமை போயிட்டு வாங்கன்னு சொல்லும், அவ்வளவுதான் சார். அவங்க மனசுல விஜய் பெருசா இருக்காரு சார். அவங்க நீங்க வந்து விஜய் ஃபேக்டரியும் தள்ளுறீங்க. கூட்டணி ஏன் முதல்ல போட்டதுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிரவீன் சக்கரவர்த்தி ஒருத்தர் இல்லங்கறீங்க. கேசி கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்க முடிஞ்சிருச்சு, காங்கிரஸ் இருக்காதுன்ற இடத்துக்கு வந்துட்டார். தாவேகாவுக்கு போன நம்பிக்கை அவருடைய அசம்ப்ஷன் வந்து சொல்றாரு. நீங்க தமிழ்நாட்டுல திமுக அதிமுக கூட்டணி தான், அதிமுக தான் கூட்டணியே அறிவிக்கும். சரி, ஆனா இந்த தடவை வந்து அதிமுக கூட்டணியே அதிமுகவே அறிவிக்கல, அமித்ஷா வந்து அறிவிச்சுட்டு போயிட்டாரு. அதனால காங்கிரஸ் இப்ப அங்க அறிவிக்கின்றாரா? காங்கிரஸ் வந்து ஒரு குழு வந்து காங்கிரஸ் முன்கை எடுக்குதுன்னு நான் கேக்குறேன். பெருமாள்மணி மாதிரியான ஆட்கள் தாவேக்கோட கூட்டணின்னு வதந்திகளை கிளப்புறப்ப அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக ஒரு ஐவர் குழு போட்டுருந்தாங்களே. இது ஒரு பெரிய விஷயம் சார். கிட்டத்தட்ட அரவிந்தன் இது யூகமா கூட இல்ல, கிட்டத்தட்ட காங்கிரஸ் தாவேகாவை நோக்கி நகர்ந்தது போல ஒரு கருத்து இருக்குல்ல, அதுதான் அடுத்த கட்டம். அப்படி போகுதா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அரவிந்தன்? அது வந்து பெருமாள்மணியோடைய ஒரு விஷுவல் திங்கிங் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அவரு என்ன காரணத்துக்காக அப்படி சொல்றான்னு தெரியாது. சரி, இஸ் தேர் எனி லாஜிக்கல் மிஸ்டேக் அரவிந்தன்? அதுல என்ன லாஜிக் மிஸ் ஆகுது? ஏன் காங்கிரஸ் முதல்ல குழுவை போட்டதுன்னு சொல்லுங்க. திரு அரவிந்தன் பேசட்டும். ஏன் இவ்வளவு நாள் மரப காங்கிரஸ் உடைக்கிறாங்கன்னு சொல்லுங்க. ஏன் போட்டது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நம்ம என்ன லாஜிக் மிஸ் ஆகுதுன்னு கேக்குறாரு. அது லாஜிக்கே இல்லைன்னு நான் சொல்றேன் நான். ஏன்னா தாவேகாவை நம்பி காங்கிரஸ் வந்து ஒரு முன்னெடுப்பு செய்யக்கூடிய நிலைமை உருவாகல. ஒருவேளை உருவானா கூட நம்ம அதை பத்தி பேசலாம். உருவாகல அப்படின்றதுனால அதுல லாஜிக்கே இல்லைன்றானே. பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு விஜய்க்கு தன் இயல்புல கூட்டம் வருதுங்கிறாரு சார். அதெல்லாம் கவனிங்க சார். லாஜிக் மிஸ்டேக் பத்தி நம்ம பேச முடியாது. தாவேகாவை நோக்கி காங்கிரஸ் போறதுக்கான சூழலோ அதற்கான ஒரு காரணங்களோ இன்னும் உருவாகவே இல்லை. உருவான அப்புறம் தான் நம்ம சந்தேகமே கிளப்ப முடியும். அந்த சந்தேகத்துக்கான காரணங்கள் இன்னும் உருவாகல. அந்த உருவானதுக்கு அப்புறமா அதை நம்ம பேசலாம். இப்போதைக்கு ஒரு புதிய சக்தி அரசியல் களத்துல வருது அப்படின்னா அது ஒவ்வொரு கட்சியும் ஏதோ ஒரு விதத்துல வந்து அசைக்கும். ஒவ்வொரு கட்சியோட வியூகங்களே அதை வந்து மாற்றி அமைக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு கட்சியோட அணுகுமுறையை மாத்தோம், கூட்டணி பேரங்கள்ல வந்து அதனுடைய கணக்குகளை மாத்தோம். அப்ப காங்கிரஸ் வந்து இந்த தாவேகாவுடைய எழுச்சி ஒரு வளர்ச்சி இருக்கு இல்லையா, ஒரு அதன் மூலமாக தனக்கு கூட்டணியில இன்னும் கொஞ்சம் வலிமை கிடைக்குமா, இன்னும் இடம் கிடைக்குமா அப்படின்னு பாக்குறதுக்கான ஒரு தேடல் இருக்கு இல்லையா, கேள்வி இருக்குல்ல, அது எழுதுறதுக்கான இயல்பு இருக்கு, அதுக்கான அவங்களுக்கு உரிமையும் இருக்கு. ஆனா அதை வச்சு அவங்க தாவேகா நோக்கி போயிடுவாங்கன்றது இருக்கு இல்லையா, அது வந்து பார்ஃபெக்டிங்னு சொல்றேன். It defies logic. There is no logical mistake. Logic இல்ல. It defies logic. அவ்வளவுதான். சரி.